ரிசல்ட் வருதுன்னா அதுக்குண்டான பணத்தை கொடுத்து தானே ஆகணும். ஆனா இது மலிவு விலையில வருதுன்னு வாங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போய் தானே ஆகணும். அவர் பிரச்சனையோட போனா அவர் என்ன பண்ணுவாரு? தீர்வு கொடுத்து தான் ஆவாங்க. ஆனா அவேரா இருந்தா நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்துக்கலாம். அப்ப இது ரீசைக்கிள் காட்டன், பிளாஸ்டிக் இருக்கு, இச்சிங் இரிட்டேஷன் வரும். இந்த ரீசைக்கிள் காட்டனால என்ன ஆபத்து? சில நாப்கின் வந்து ஜெல்லும் வச்சிருப்பாங்க. மார்க்கெட்ல இருக்கிற சில நாப்கின் ஜெல்லும் வச்சிருப்பாங்க. அந்த ஜெல் வந்து சிலிகான் ஜெல். சிலிகான் ஜெல்னா நீங்க ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் இல்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எல்லாம் வாங்கினா ஒரு சின்ன கவர் போட்டு வச்சிருப்பாங்க மாய்ஸ்சரைஸ் வராம இருக்கிறதுக்கு. அது கடுகு மாதிரி உள்ள வெள்ளை வெள்ளையா இருக்கும். அதுதான் சிலிகான். அது மேலே என்னங்க எழுதி இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா? பாய்சன் எழுதி இருக்கும், அவாய்ட் சில்ட்ரன் எழுதி இருக்கும் இருக்கா? அதுதான் அந்த ஜெல், சிலிகான் ஜெல். அது ரா மெட்டீரியல் வந்து பெட்ரோலியம். கேன்சர் வருதுன்னா இப்ப பெட்ரோலியத்தோட புகைய இல்ல சிகரெட்டோட புகையெல்லாம் சுவாசிச்சா நிக்கோடின் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இப்படியே அனுப்புறோமே தெரியாது இல்ல. இந்த சிகரெட் குடிக்கிறவங்களுக்காவது அந்த அட்டையிலே எழுதி இருக்குது, நீ இதை குடிச்சீன்னா உனக்கு கேன்சர் வரும்னு. நான் என்ன சொல்றேன், இதுல எழுதுன்றேன். இந்த நாப்கினை யூஸ் பண்ணா கேன்சர் வரும்னு எழுது, ஆனா இருக்காது. அந்த மாதிரி இருக்காது, நம்ம பாக்குறது இல்ல பாருங்களேன். அப்ப இதுல வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? கேட்ட வரைக்கும் இதுக்கு வரலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இத்தனை வருஷமா பாவிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நம்ம பாவிக்கிறோம், அந்த மலேசியன் கான்டாக்ட்ஸ் நம்மள அறியாம நம்ம பாவிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து இப்போ தெரியுது. ஏதாவது கேள்விகள் நீங்க பாசிட்டிவ், அது நெகட்டிவ் பாசிட்டிவ் எதா இருந்தாலும் கேளுங்க. இப்போ நம்ம அவங்க வந்திருந்தா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, முடிச்சுட்டு கூட கேட்டுக்கலாம். இதை பிரிச்சு காமிக்கிறேன். ஓகே, ஏதாவது உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் அதை வச்சிருங்க அப்படியே. நான் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். இப்ப நம்மளோடது வந்து சர்ஜிக்கல் காட்டன், பிரீத்திங் இருக்கு. இதுல மொத்தம் 9 லேயர் இருக்கு. நான் பிரிக்கும் பொழுது ஒண்ணு வச்சேன், அது ஒரு லேயர். இப்ப நான் எடுக்கிறது செகண்ட் லேயர். இதுல அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ஒண்ணுமே. இதுல எத்தனை ml அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியுங்களா? மறந்துட்டீங்களா? தெரியுமா? 100. ஸோ இந்த லேயர் வந்து சாஃப்டா இருக்கும். நம்ம நடக்கும் பொழுது உராயும் பொழுது எந்த ஸ்கின்னுக்கு டேமேஜ் வராது. மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. இதுதான் வந்து பேட்டன் ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின், 5 டெக்னாலஜி. ஆனையான் என்ன பண்ணுதுன்னா இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்ணிட்டே இருக்கும். எப்படி எந்த மாதிரி கில் பண்ணுதுன்னா, ஒரு பேனா பாயிண்ட்ல 6000 கவுண்டிங் இருக்குது. இங்க ஒரு சொட்டு ரத்தம் 2 மணி நேரத்துல 107 பாக்டீரியாவா மாறும். 107 6000 தானே பெருசு. 107 அது வந்து ஃபைட் கில்லிங். இப்படியே 24 ஹவர்ஸ்க்கு நடக்குது ஆனையா. இன்ஃப்ராரெட் வந்து ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் வந்து உற்சாகமா வச்சுக்கும். நானோ சில்வர் வந்து நமக்கு நாளமில்லா சுரபிகளை ஆக்டிவேட் பண்ணும். கைட்டின் வந்து மண்ணோட மண்ணா மக்கி போறதுக்கு உதவும். இப்ப இது எல்லாமே இந்த நானோ சில்வர், இந்த கைட்டின், இது எல்லாத்தையுமே இப்போ வந்து புற்றுநோய்க்கே சிகிச்சை முறையில கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கொண்டு வந்துட்டாங்க.